ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், நம்ம ஃபில் செய்து கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சா, சப்மிட் ஆகி புது ஓட்டர் ஐடி வந்திருக்கா, புது ஓட்டர் ஐடி எப்படி நெட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணலாம், இதை பற்றியெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஓகே, வீடியோ போக முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காட்டுற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி voters.eci.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட் இங்கே நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் ஓடிபி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். அது இங்கே என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் லாகின் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது சர்வீசஸ் அந்த ஆப்ஷனுக்கு கீழேயா எபிக் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் எபிக் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்டர் எபிக் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதுக்கு கீழே உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செலக்ட் ஸ்டேட்டு, உங்களுடைய ஸ்டேட் எது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தமிழ்நாடு செலக்ட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். நம்ம ஃபில் பண்ணி கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் ஆகி புது ஓட்டர் ஐடி வந்திருந்தால் இங்கே நம்மளுடைய புதுசாக உள்ள ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே காணலாம். அடுத்ததாக இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணும்போது சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மொபைலில் ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். அதை இங்கே என்டர் பண்ணி வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த டவுன்லோடு எபிக் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ட்ரைவ் அண்டு ஃபைல் அப்படின்னு 2 ஆப்ஷன் காணலாம். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்மளுடைய புது ஓட்டர் ஐடி அதில் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ என்னுடைய ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய புது ஓட்டர் ஐடி டவுன்லோட் செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் ஆகி புது ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் செய்கிறது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.